தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நாம் இதை பற்றி பேச வேணாம் தான் நினச்சோம். ஆனால் தொடர்ந்து பல நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக என்னதாச்சு சொல்லுங்க ப்ரோ ப்ரோன்னு. ஏன்னா பல பேர் கட்சி சார்ந்து பேசிட்டு இருக்காங்களே, அதில் கிளாரிட்டி இல்லை ப்ரோ, அதனால் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதுக்காக இந்த கான்டென்ட் எடுத்திருக்கேன். இந்த அட்வொகேட் நெல்சன் இந்த இஷ்யூ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுன்றது மேக்ஸிமம் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் செய்கிற ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் பல பேர் சேனல் ஆரம்பிக்கிறதும் இந்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களை பண்ணி அது மூலமாக சில ரெவன்யூ பார்க்கணுன்றதுக்காக மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு அவங்க செலவு பண்ணுறது, அவங்க எந்த அளவுக்கு டைம் செலவு பண்ணுறாங்க எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு ரேட்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதையும் வாங்கிக்கிறாங்க. ஓகே, புரியுது. ஆனால் அந்த ப்ராடக்ட் சார்ந்து யாரோ ஒருத்தவங்க ஏதோ நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று, சரிப்பா போலீஸ்லாம் வேணாம், கேஸ்லாம் வேணாப்பா, உட்காந்து பேசிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து போகிறவங்க உட்காந்து ஒழுங்காக பேசிட்டு வந்திருக்கணும். ஆனால் கையில் வெப்பனை தூக்கின்னு போயிட்டு பேசிட்டு வந்தேன்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும்? என்ன ஆச்சு ஏதாச்சும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கன்னியாகுமரி முழுக்க மட்டும் இல்லை, இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா வீடியோ வெளியாகவே பெரிய பேசு பொருள் ஆகிடுச்சு. ராஜான்னு ஒரு பர்சன், பாடி பில்டிங் சார்ந்து பண்ணுறவர், அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறவருங்க. அவருக்கு தெரிஞ்சவங்களோட ப்ராடக்ட் போல நிறைய பேர் ஓன் ப்ராடக்ட் நடச்சாங்க அவரது. ஆனால் ஒரு லேடி வந்து இல்லை நான் தான் ஓனுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அவரோட மனைவி தான். ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராடக்ட்னு சொல்ல முடியுமா? அவங்க ரெண்டு பேரோடது. ஓகே, ரைட்டு. இவர் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தாப்புல. யார்? அட்வொகேட் நெல்சன் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில். ஆனால் அந்த வீடியோ முழுக்க சாராம்சம் என்னென்னா, இது போல் நாம் தமிழர் கட்சியோட காசு வாங்காதாமே, மற்ற கட்சியோட காசு வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறீங்களாமே, அது எதுன்னு எதோ விஷயங்களை இவர் சொல்ல போயிட்டு அதுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்க அதை மட்டும் நிரூபிச்சிரு அதுன்னு அவங்க சில வார்த்தைகளை விடவே சரி கேட்டிங்கன்னா நிரூபிக்கிற அப்படின்னு இவரது ஆதாரம் ஒன்றுன்னு சொல்லி வெளியிட ஆரம்பிச்சிட்டாருங்க. சமீபத்தில் தேர்தலை முன்னிட்டு வேட்பாளராக நிற்கிற சீமான் அவர்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருந்தார்ல, அதில் இருக்க நம்பர்ஸை எடுத்து ஒரு பர்டிகுலர் நிலத்தை சீமான் அவர்கள் வாங்கிட்டாங்க, இது காசு எங்கேருந்து வந்துச்சு அது இதுன்னு இவர் பல கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட்வொகேட் நெல்சன் அவரோட வீடியோவில் அடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் பெரிய ட்ரிகரை ஏற்படுத்தி விட்டுருச்சு. ஏன்னா ஓட் கவுண்டிங் நடந்துட்டு இருக்க நேரத்தில் இப்போ ஏற்பட்ட விஷயம் வெடிக்கவே அது பெருசாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சா, இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, இந்த என்டிகே சார்ந்து இவர் பேசினது ஒரு பக்கம் கொந்தளிப்பு, இன்னொரு பக்கம் அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசினார் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய கொந்தளிப்பாக மாறிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்து அவர் வீட்டு வாசல் வரைக்கும் போயிருக்கு. இப்போ எது திரும்ப தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை கொந்தளிப்பாக அந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஏன்பா எல்லார் வீட்லேயும் அம்மா அப்பா மனைவிகள் 4 பேர் இருக்காங்க, நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு போய் முன்னாடி காட்டுறீங்கன்னா என்னது இது அப்படின்ற கோவம் தான் தமிழக மக்களுக்கு. வேற எதுவும் கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, அந்த கோவம் தான் தமிழக மக்களுக்கு. போனவங்க இவருக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. லிட்டலாக பதிவாக இருக்குது, கையில் கிழிச்சிக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. யார்? நெல்சன். ஒரு வீடியோ போட்டதுக்கு மக்களே இவ்வளோ கலைபுரம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறப்பலாம் ஒழுங்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் முடிஞ்ச இடம் இருக்குது, அதை கன்றாவியாக முடிஞ்சு போய் தொலைச்சிருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சின்னு இருக்காங்களே, அவங்க தரப்பில் சொல்கிறது என்ன? இப்போ நியாயம் கேட்க போனவர் ராஜா அவர்கள், ஆனால் அவரை ஆட்களை வச்சு தாக்கிட்டாங்கன்னு நெல்சனுக்கு எதிராக இந்த விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. எப்பவுமே தீர விசாரிக்கணும், அப்போ தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இதை சொல்லியிருக்காங்களே, ஆளை வச்சு தாக்கிட்டாங்க, முதல்ல கிட்டத்தட்ட பிரச்சனை ஆரம்பிச்சது இவங்க தான்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையானு பார்த்துருவோமா? ரைட்டு. ஏன்னா இந்த விஷயத்தில் வீடியோ வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் யார் என்ன சொல்லி சமாளித்தாலும் அது ஒப்புக்கலாத விஷயமாக தான் மாறும். ரைட்டு. இந்த ஆட்டன் பால் நெல்சன் இருக்கார்ல, இவர் வீட்டுக்கு தான் 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் ராஜா அவர்கள், நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர். இன்னொருத்தவங்க சாந்தகுமாரி, இவரோட மனைவி, அவங்க தான் ஒன்றுன்ற மாதிரி கிளைம் பண்ணது. இன்னொருத்தர் ரூபன் பொன்னுசாமி, இவர் இந்த கள்ளக்கூடம் பேரூராட்சி இருக்குல்ல அதோட கவுன்சிலரு, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவருங்க. இங்கே தான் விஷயம் பெருசாக மாறிடுச்சு. ஏன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிருந்தா வேற, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே போனாங்களே, அதுதான் கட்சிக்கான கெட்ட பேர் மாதிரி இப்போ மாறி நின்றுச்சு. இந்த 3 பேரை வந்துட்டாங்களா, வந்ததும் அந்த நெல்சனோட அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. எங்கங்க அவர் இல்லையா வீட்டில் அப்படின்ட்டு. அவரும் சொல்லியிருக்காப்புல, இதுமாதிரி போயிருக்காங்க வெளியே, அது சொல்லியிருக்காப்புல. அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. யார்? அந்த சாந்தகுமாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது போல் உங்கள் மக ஒரு வீடியோ போட்டாப்புல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்ற மாதிரி அவங்க எதுவும் சொல்ல போயிட்டு அந்த நபரும் பொறுமையாக கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லியிருக்காங்களாம், இல்லைங்க நெல்சன் வருது, டைம் ஆகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நெல்சன் வந்தாச்சு. அவரோட கார் வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு. அந்த கார்லேருந்து நெல்சனை தோளில் கைப்போட்டு கூட்டம் வந்து யார் தெரியுமா? ராஜா தான். இதை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல் சண்டை நடக்கும் பார்த்தீங்களா,
மச்சான் என்ன அஷ்டாண்டா அப்படின்னு சொன்னதும் இந்த பசங்களோட கேங்லாம் கிளம்பி போவாங்க. உடனே அந்த குறிப்பிட்ட பையன் தோல்ல கை போட்டு ஒரு ஓரமாக கூட்டு போய் அடிக்க ஆரம்பிப்பாங்களே, அந்த தோரணை நீங்கள் பார்க்க முடிஞ்சுது. அங்கேயே தெரிஞ்சிச்சு தோல்ல கை போட்டு சும்மா அப்படி சாஷ்டாங்கமாக கூப்பிட்டு வரும்போது பிரச்சனை ஏதோ பெருசாக வெடிக்க போகுது அப்படின்ட்டு. கூப்பிட்டு வந்துட்டு அவர்கிட்டே பேச ஆரம்பித்தாங்க. பேசும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டு தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன். அவர்கிட்ட ஒரு விஷயமா பேசணும். அவங்க வந்து நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன். உங்களோட மகனா? ஓகே. அவங்க நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான், சாட்டை, ராஜபேரன் இவங்க எல்லாரும் பற்றி பேசுகிறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ், நம்ம தலையில் போடுறது கிடையாது. அது யானை ப்ராப்ளம் தீபாவளின்ற ப்ராடக்ட் சொல்லிட்டு எந்த வித புண்ணாக்கு சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் ஓனர். அவருக்கு ஓனர் யாருன்னே தெரியாது, விற்கிறது யாருன்னே தெரியாது. நீங்க பாலிடிக்ஸ் பேசுங்க, உங்க பாலிடிக்ஸ் இல்லை. நான் சொல்றது கேட்டுக்கங்க. நான் பேச வந்திருந்தது நான் பேசுகிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை தானே, நான் பேசதான் செய்வேன். அப்போ நீங்க கேட்டுக்கங்க. வீடியோ நான் எடுப்பேன். உங்க பிள்ளை வீடியோ தானே எடுக்கிறோம். வேற ஒண்ணு செய்யல. வீடியோ எடுக்கிறது போத் ஆஃப் தி சேஃப்டிக்காக தான். யாரு என்ன பிசினஸ்ல கை உங்களதான் பார்த்து நான் தான் பேசணும்னு வந்தேன். இப்ப எப்படி வந்தாரு? சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. இந்த சாந்தகுமாரி கிட்ட இவரும் வீடியோஸ்ல எடுத்து காட்டுறாப்ல, பாருங்க இதெல்லாம் இருக்கு உங்க ப்ராடக்ட் பத்தி அதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க உடனே இதெல்லாம் எங்களால் எடுத்துக்க முடியாது, இதெல்லாம் எவனே என்னென்னமோ பேசுவான், தொழில் போட்டி காரணமாக கூட பேசுவான், வைத்தச்சில் பேசுவான், அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியுமான்னு அந்த மாதிரி ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் இங்கே உட்காந்து பேசுறதுக்கு இவங்க கேஸே ஃபைல் பண்ணியிருக்கலாமே, ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி சட்டப்படி பார்த்துருக்கலாமே. பிரச்சனை தான் இங்கே பண்ண போகிறாங்கனாக்கா எதுக்கு இங்கே வரணும்? நான் அவங்கள ப்ளேம் மட்டும் நினைக்காதீங்க. வெறும் பேச்சுவார்த்தைக்கு வர்றவங்களுக்கு எதுக்குங்க அருவா அந்த பையில? இதுதான் பெரிய கேள்வியே. இங்கே தன்மையாக தான் இங்கே பேசினார். நெல்சனோட அண்ணன் பக்கத்தில் இருந்தவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தன்மையாக தான் பேசினார். இவர் மேலே தப்பு இருந்த மாதிரி எனக்கு சத்தியமாக தெரிலங்க. ஆனால் ராஜா அவர்கள் திமிரிட்டு போனார் பாருங்க. முதல்ல சாந்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க சாந்தகுமாரி. அதுக்கப்புறம் அவங்க ஆவேசமாக பேச போயிட்டு தான் பிரச்சனை ட்ரிகர் ஆச்சு. அடி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை இவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பேசுகிறாங்கனாக்கா, ஆணுக்கும் சண்டைனா அது எக்ஸ்ட்ரீமாக பட்டுன்னு ஆரம்பத்தில் மேலே போயிடும், ரொம்ப இழுத்துட்டுலாம் இருக்காது. ஒரு பெண் நடுவில் இருக்காங்கனாக்கா ஆண்களுக்குள்ளே சண்டை வர்றது ரொம்ப தடுக்கப்படும் தான் சொல்லுவோம். ஆனால் பெண்கள் கொஞ்சம் ட்ரிகராக வார்த்தையை விட்டாங்கனாக்கா எதிரில் இருக்கவங்க எந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்களோ அவங்க கை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கூட வந்திருக்க ஆண்கள் மேலே. இங்கே தான் நடந்துச்சு கிட்டத்தட்ட. சாந்தகுமாரி ஒரு இடத்துல அடி பார்த்து போன்ற மாதிரி இவரை பார்த்து, யார் இந்த நெல்சனை பார்த்து ஒரு பக்கம் கோபமாக பேசவே, அவ்வளோதான் ரெடியாக காத்துட்டு இருந்தார் பாருங்க ராஜா. ஒட்ட முன்னால ஏற்றி வச்சுட்டு அவர் எழுந்துட்டார். எழுந்து இந்த நெல்சன் இருக்கார்ல அவர் மேலே பாஞ்சிட்டாரு. நல்லவேளை அங்கே நெல்சனோட அண்ணன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு லாக்கை போட்டார் பாருங்க. யாருக்கு? இவருக்கு, ராஜாக்கு. ராஜாவோட மூவ் பண்ண முடியல, அவ்வளோதான் லாக் பிடிச்சிட்டாப்புல. அந்த கேப்பில் நெல்சன் ஒரு அடி தலையில் ராஜா அடிச்சிருக்காப்புல. இதெல்லாம் நடந்திருக்காங்க. நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஓகே, ஆரம்பத்துல எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் இருந்துச்சா இல்லையா? இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லன்றது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கேட்கிறேன். ஆரம்பத்துல இத நான் எஃப்எஸ்எஸ் இல்லாம வித்தேன்றது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு. அதை நான் வச்சுதான் வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சரியா? அது ஆரம்பமா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் கேக்குறது நீங்க கேட்டீங்கல்ல ஆரம்பத்துல, நீங்க எஃப்எஸ்எஸ் வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க.
தம்பி இல்ல, இதெல்லாம் நீ தம்பி பேசக்கூடாது. அமைதியா இருங்க. கஸ்டமர் ரிவ்யூ என்ன நீ பண்ணணும்? கஸ்டமர் ரிவ்யூ பேசல. இல்ல, நீங்க நீ அமைதியா என்ன இருங்க. சொன்ன? அவங்க customer சர்டிபிகேட் review இல்லைன்னு சொன்ன. அப்ப சாப்பிட்ட சர்டிபிகேட் பொருள்ல இருக்குன்னு ஏதாவது சொல்லு. கேடு மன்னிப்பு வந்துச்சு. கேளு. அவங்களுக்கு ஏதாவது இல்ல தங்களுக்கு அமைதியா இருங்க. கேட்கறதா என்னடா கேளு. தங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. என்ன என்னதான் பேசுறீங்க? நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. அடி பாத்துருவோம். நானும் பாத்துருக்கேன். எவனும் போன் பண்ணி சொல்றதுல நான் வச்சு கொடுமா. பிரச்சனை இவ்வளோ பெருசாக போதா? அதான் ஒரு விஷயம் இருக்குல்ல, நல்லா பாடி பில்டராக இருக்காங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, அவங்களாம் சமாளிக்கிறது கஷ்டம் அதுன்ட்டு. அது எல்லாமே பொய்ன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தில். வெளியே துரத்தி கேட்டை பூட்டிட்டாங்க நெல்சனோட ஃபேமிலி. பிகாஸ் நெல்சனோட ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்குங்க. நெல்சனோட அம்மா அந்த ரிலேட்டிவ் முகத்தான் பார்க்குறப்ப நம்மளுக்கே பாவமாக இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்காங்க, எல்லாம் பயத்தில் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. மற்றவங்க வெளியே துரத்திட்டாங்க, இரும்பு கேட்டது, அதனால் அப்படியே பூட்டிட்டாங்க. வீட்டுக்குள்ளே அந்த ரூபன் இருந்தார்ல இந்த கவுன்சிலர், அவர் தர்ம சங்கடம் ஒரு முகத்தில் நல்லா தெரியுது. ஏன்னா சரி ராஜா கூப்பிட்டாருன்னு வந்திருக்காப்புல, சரி பேச்சு முடிச்சு வச்சிரும் அப்படின்ட்டு நல்ல எனக்கு தான் வந்திருக்காப்புல. ஆனால் கூட வந்தவருக்கே தெரில இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அவர் ஒரு மாதிரி ஷாக்கு. நெல்சனோட ஃபேமிலியே கேட்குது, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்க அங்கே பேச்சுவார்த்தைக்கு அப்படின்ட்டு. அவர் என்ன பதில் சொல்கிறதே தெரியல ரூபனுக்கு. அந்த மனுஷன் முகத்தை ரொம்ப தர்ம சங்கடமாக தான் அங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த தர்ம சங்கடத்துக்கு காரணம் யாருங்க? நெல்சன் ஃபேமிலியா? இவங்களை தவிர வேறு யாரை சொல்ல முடியும்? எனக்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, ப்ரோ வெளியே துரத்துட்டாங்களே போயிட வேண்டியது, எதுக்கு அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க கத்திட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, அவங்களோட கார் சாவி வீட்டுக்குள்ளே விழுந்துட்டுருக்கு. வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா, அப்போ கார் சாவி மேலே வச்சிருக்காங்க போல இருக்கு, அங்கே விழுந்துட்டுருக்கு. இவங்க வெளியே அமிச்சிட்டாங்க, பூட்டு போட்டாச்சு, உள்ள நெல்சன் ஃபேமிலி இருக்குது, சாவி உள்ளே இருக்குது. அவங்க தான் சாந்தகுமாரி கேட்டுட்டு இருந்திருக்காங்க, கார் சாவியை கொடுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு. கார் சாவி கிடைக்கல. இதோட விளைவு என்ன தெரியுமாச்சு? ஒரு வாக்கு மூலத்தை ராஜா அங்கே பதிவு பண்ண இந்த கார் சாவி காரணமாயிடுச்சு. ஏன்னா கார் சாவி முதல்ல கிடச்சா வெளியே போயிருப்பாங்க, வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க. கார் சாவி கிடைக்கலையா, ராஜா என்ன சொல்லிட்டாப்புல, அதான் நெல்சனோட அண்ணன் இருக்கார்ல, அவரை பிளாக் பண்ணார்ல ராஜாவை, நீ செத்தா நான் தான் பொறுப்புன்றாருங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இது. நீ எங்கே செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நாங்கள் ஓப்பனாக சொல்கிறாப்புல. நெல்சனோட அண்ணனுக்கு மட்டும் இல்லை, நெல்சனுக்கும் பொருந்தும் போல இருக்குது. இது போல் வார்த்தைகளை ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அது வீடியோ பதிவாக வருதுன்னா அது ஒரு எவிடன்ஸு. அது கூட தெரியல அப்படின்னா எதுக்கு உள்ள பிரச்சனை? இதான் பேச்சுவார்த்தை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க நம்ம கவுன்சிலர் எங்க அப்பா சொல்ற பாருங்க. இல்ல நம்ம மனசாட்சி போட்டு சொல்லுங்க. எப்பா நீங்க இங்க எது கணவரோட கால் தெரியாம பட்டதுக்கு உங்க கால்ல வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து என் அம்மாவை அடிக்கிறீங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடி உங்க அம்மா ஒருத்தங்க அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க பார்த்து சும்மா இருப்பீங்க? எவ்வளோ பொறுமைசாலியா இருந்தாலும் கோபம் எவ்வளோ பீக்குக்கு வரும். அது நடந்துச்சுன்னா உடனே அவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது, நெல்சன் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு. எனக்கு நெல்சன் யார் என்னெல்லாம் தெரியாத மக்கள் இந்த கான்டென்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் பார்த்தேன், ஓ இப்படி இருக்கா அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எந்த பக்கம் தப்பு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ சாந்தமாக ஆரம்பித்த ஒரு பேச்சுவார்த்தை எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடுமை. சாந்தகுமாரியை நெல்சன் குடும்பம் திட்டி தீர்த்துச்சு. இதுவும் நடந்துச்சு, ஒரு பக்கம் மட்டும் பார்க்க வேணாம், இதுவும் நடந்துச்சு. அந்த லேடியும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் பேசினாங்க. ஆனால் ஒரு இடத்துல அவங்கக்கிட்ட பெருசாக பதில் இல்லை. இன்னும் அந்த ஊருக்காரங்க சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இவரை பற்றி தெரியாதுங்க உங்களுக்கு, இவங்களை பற்றி தெரியாதுங்கன்னு ராஜா அவர்களையும் அவங்க சாந்தகுமார் அவர்களை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப என்ன இதுன்றாம நம்மளுக்கே தோணும், சரி எதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு விட்டுருங்க. இந்த அம்மா வடித்தா பசங்களுக்கு கோவம் வரல, அது இங்கே நெல்சன் சார்ந்து வந்திருக்கிறது தெளிவாக தெரியுது, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு பக்கம் ராஜா அவர் என்ன நினச்சி கைவிட்டுருக்கலாம், சரி நம்ம தான் பலசாலியாக இருக்கோமே அப்படின்னு நினச்சி கைவிட்டுருக்கலாம். ஆனால் என்ன ஆயிருக்கு கட்சியில் புரிஞ்சுங்க எல்லாருமே. இந்த சாந்தகுமாரி வெளியே போனாங்களே அப்பயும் அவங்க சும்மா இல்லைங்க, அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் வெளியே வா, உள்ளே இருந்து பேசாதுன்னு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைனாக்கா, கையில் வரைக்கும் காயப்படுதுனாக்கா, நெல்சன் அந்த குடும்பம் வெளியே வந்திருந்தா அவங்க நிலைமை என்ன இருக்கிறது? ஏன்னா இது வரைக்கும் அருவா வெளியே வரல மக்களே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெல்சனோட ஊர் மக்கள் இருக்காங்களா அந்த ஏரியாவில், அவங்களாம் கிளம்பி திடீர்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்களை இவங்க சொல்கிறாங்க வெளியே போ அப்படின்ட்டு.
நெல்சன் ஃபேமிலி சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் வெளியே போக சொல்லி எங்கே விடுங்க இது, நீங்கள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் தான் வெளியே போகணும். அவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியா ஆட்கள் இருக்காங்களே, அவங்க முதல்ல தன்மையாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ராஜா கிட்டேயும் இவங்ககிட்டையும். அங்கேயும் வாக்குவாதம், கை கலப்பு, பெரிய சண்டையும் அங்கே தான் ஆச்சு. எவ்வளோ பெரிய சண்டை தெரியுமா மக்கள் இது? ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அதில் பல காட்சியில் கட் பண்ணி தான் காட்ட போகிறேன். ஏன்னா அது விவரிக்க கொஞ்சம் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ராஜா அவர்களோட வெயிட் இருக்குல்ல, அதை விழுந்து அவர் ஒரு மாதிரி நில குழஞ்சி போயிட்டு வந்திருந்தவங்கெல்லாம் சேர்ந்து அவரை தாக்கி அவர் பதிலுக்கு தாக்குறேன்னு சொல்லி அடித்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் ராஜா கிட்ட இவங்க போயிட்டு கெஞ்சுறாங்க, வேணாம் இதெல்லாம் பண்ணாது அப்படின்ட்டு. எதுக்கு தெரியுமா? இந்த வேட்டிலாம் கீழே களைஞ்சிச்சு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைமில் கோவப்பட்ட ராஜா தன்னோட மதி இழந்துட்டாருங்க. ஒருத்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறான்னா அவன் மதி எடுக்கிறான்னு தான் அர்த்தம். ஆயுதம் பைக்குள்ளே இருக்கான்னு தேட தெரிஞ்ச இவருக்கு வேட்டி இருக்கா இல்லைன்னு தேட முடியல. அந்த குடும்பம் அங்கே பைக்குள்ளேருந்து அருவா எடுத்துறாரு வெளியே. அப்படியே பதிவாக இருக்குல்ல காட்சியுமே. இந்த அறிவாளை பார்த்ததும் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து கோவம் இருக்கு பாருங்க, அந்த மக்களை பாராட்டியே தீரணும். ஏன்னா இது இப்போ ஆயுதத்தை பார்த்தா திரண்டு ஓட்டுறவங்க தான் இங்கே நிறைய. ஆனால் அந்த மக்கள்லாம் நின்னாங்க அந்த இடத்துலையே. என்ன பேச்சுவார்த்தை கொண்டு அருவா கொண்டு வந்திருக்கு, நீ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான பதில் சாந்தகுமாரி கிட்ட இல்லவே இல்லை. அவங்கள பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கு தெரிஞ்ச அருவா கொண்டு வந்தாங்களா, இல்லை தெரியாமல் யாரா கொண்டு வந்து கொடுத்தாங்களா, இல்லை ஒருத்தர் மட்டும் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்தாலும் பிரச்சனை அவங்க நம்ம வெட்டணும் அப்படின்ட்டு என்ன கருமன்னு தெரியல. அங்கங்கே நடு ரோட்டில் இழுத்து போட்டு மற்ற பேரை வெட்டும் போதே பார்க்குற நம்மளுக்கு ஈரக்குளம் நடுங்கும். நம்ம வீட்டில் ஆட்களுக்கு நாளை பின்னாடி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதே நிலைமை இங்கே வந்திருக்க வேண்டியது. நல்ல வேலை அறிவாளை வெட்டு விழலை, அது வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி. சம்பவ இடத்துக்கு தக்கலை போலீஸார் வந்துட்டாங்க. வந்தவங்க அந்த அறிவா இருக்குல்ல அதை பறிமுதல் பண்ணிட்டாங்க. 3 பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. யார்? ராஜா, சாந்தகுமாரி. இவங்களுக்காக பேச வந்த பாவத்துக்கு ரூபன் இருக்கார்ல, அவரையும் சேர்த்து தான் பேசுறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. மருத்துவமனையில் நெல்சனும் அவரோட அம்மாவும் அவரோட அண்ணாவும் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ, வெட்டுக்கத்தி அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ, அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ, அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ, அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க, வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க, பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, பேச வந்தவங்க வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க, வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க, என்ன என் வீடு ட்ரெஸ் பாஸ் பண்ணி ஒரு பீச் உள்ள வச்சு என்ன என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வருவாங்க, அதுவும் பண்ணல. சார் அருவாள் எடுத்து வெட்ட வந்திருக்காங்க, நீங்க விடுறீங்க. நெல்சன் மேலே தப்பே இருக்கட்டுமே, உங்கள் சைடு படி சொல்கிறதா இருந்தால் அருவாவை கொண்டு போகலாமா? நீங்கள் அது ஒன்று பண்ணாலே போதும், எல்லா பிளேமும் உங்கள் மேலே தான் வரும். இப்போ அப்படி தான் மாறி இருக்கு எல்லாமே. ராஜாவோட ஆதரவாளர்கள் சில பேர் என்ன தெரியுமா ஆதங்கம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க. தனியாக போன ராஜா சிங்கம் கும்பலாக அடிச்சிங்க, நீங்களாம் என்னப்பா ஆம்பளைங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவர்கிட்ட ஒண்டிக்கு ஒன்று நின்று பாருங்கடா அப்படின்றானுங்க. அப்போ தெரியும் வீரன் யாருன்னு. நெல்சன் ஆள் செட் பண்ணி அடிச்சிருக்காப்ல அப்படின்னு பதிவுகளை போடுறாங்க. இது மாதிரி உசுப்பேத்தி தான் அவரை இந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க பல பேரும். ஆனால் அவங்க உடம்பு அப்படின்னு எப்படின்னு நீங்களும் ஆஜானு பாகன் அதுன்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு நிலைமை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சவரோட வாழ்நாளில் இந்த அளவுக்கு மோசமான நாளை கண்டிப்பாக ராஜா அவர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அது இப்போ பார்த்துருக்க மாதிரி தெரியுது. ஏற்கனவே போல் உசுப்பேத்தி தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ திரும்ப அந்த பயபுலிங்க அணுகுனாலாம் பாருங்களேன்,
சோஷியல் மீடியாவில் பேசுறது வெறும் பதிவு மட்டும் இல்லை மக்களே, அது ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அந்த கருமத்தை இந்த பைத்தியக்கார கூட்டம் நிறைய பேர் இன்னும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு நிதர்சனம் சொல்லட்டுமா, இந்த இஷ்யூ அமைதியாக முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் ராஜாவுக்கு நாவடக்கம் இல்லைன்றதான் இங்கே கிளியர் கட்டாக புரியுது. ஏன்னா அந்த சாந்தகுமாரி பேசும்போது ராஜா சைலண்டாக இருந்திருந்தா கூட மேபி பிரச்சனை பெருசாக இருக்காது. அவரும் ஒரு பக்கம் திமிரிட்டு போகவே தான் இவ்வளோ பெருசாக மாறி முடிஞ்சிருக்கு. ஏன்னா நெல்சன் சேர்ந்து யாருமே முதல்ல திமிரிட்டு போலங்க, சண்டை போடுறது ரெடியாக இல்லை, அடிக்கிறதுக்கு போகல. நடந்தது எங்கேருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இந்த திமிரிட்டு போகிறது கெத்து அப்படின்னு பல பேர் எண்ணம் கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம். அறிவாலை எடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்றது இப்போ அவங்களே தெளிவாக உணர்ந்திருப்பாங்க. பெயில் கூட கிடைக்காத குற்றச்சாட்டுங்க இது, அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்றது. அதுவும் ஆயுதத்தோடு அங்கே ஸ்பாட்டில் பறிமுதல் பண்ணப்படுதுனாக்கா கிரேவ் கன்சர்னாக பார்க்கப்படும். ப்ரோ இதெல்லாம் ரைட்டு. இதில் யார் விக்டிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நெல்சன் மட்டும் தான் விக்டிம்னு சொல்லுவீங்க. நான் உள்ளபடியே ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் ராஜாவே ஒரு விக்டிமாக தான் சேர்ப்பேன். என்ன ப்ரோ இது அப்படியே மாற்றினீங்கன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். இவங்க 2 பேரும் எமோஷனல் ட்ரிகராக இருக்காங்க. ஒன்று நெல்சன் சைடில் பார்த்தீங்கன்னா வீடு பூந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ட்ரிகர். இன்னொரு பக்கம் ராஜா என் மனைவி இருக்காங்க முன்னாடி இப்படி பேசுறீங்களேன்ற மாதிரி அவருக்கு ஒரு ட்ரிகர். அவரோட ப்ராடக்ட்டை போய் தப்பாக பேசிட்டாங்க, முக்கியமாக கட்சி சார்ந்து பேசியிருக்காப்புல. அந்த கண்ணோட்டம் ராஜாக்கு எல்லாமே இறந்துருக்கும். நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர் வச்சுரு அவர். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 2 எமோஷனல் பண்ணி ட்ரிகராகி இவ்வளோ பெரிய பிரச்சனை. இதுக்கெல்லாம் பின்னாடி இவங்களை யார் ட்ரிகர் பண்ணி விட்டா? நெல்சன் சார்ந்து நான் கேட்கல, ராஜா சார்ந்து யார் ட்ரிகர் பண்ணி விட்டா? அந்த பக்கம் தான் பல கேள்வி இப்போ திரும்புது. இதில் முக்கியமான குற்றவாளிகள் யார் தெரியுமா? ஒரு கட்சி சார்ந்த அபிமானியாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள நெறிப்படுத்த வேண்டியது கட்சியோட முக்கியமான பொறுப்பு. அந்த நெறிப்படுத்தல் ராஜா விஷயத்தில் நடந்துச்சா இல்லையா? இவரோட எதிர்காலம் இருக்குல்ல, அது இப்போ கேள்விக்குரிய ராஜாவோட எதிர்காலம். ஏன்னா அது சாதாரண கேஸாக நினைக்காதீங்க மக்களே. பெயில் கிடைக்காம ஒரு 90 நாட்கள் வரைக்கும் சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரொசீடிங் சொல்லணும்னா போதும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கன்சர்னாக இது மாறும்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு நாவடக்கம் ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஒரு அரசியல் தலைவர் சார்ந்து அவரோட பேச்சு பாணி, அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள், எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிற இதெல்லாம் பார்த்து கீழே வந்து கை தட்டுறாங்களா நூற்றுக்கணக்கானவங்க. அதில் 10 பேராக வச்சோம் அவரை இன்ஸ்பயர் பண்ணி லைஃப்பில் சில விஷயம் லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கடைசியில் எங்கே போய் முடியுது பார்த்தீங்கன்னா ஒன்று அதோட விளைவு தான் களத்தில் நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக தான் சொல்கிறோம், என்னதான் கோபம் இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் முடிஞ்ச அளவுக்கு மென்மையாக பேசணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா என் தலைவர் சொல்லிட்டாரு அப்போ போகலாம் 4 பேரை போட்டு அடிக்கலாம், பிரச்சனை உடம்பு நல்லா முறுக்கேற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காட்டில் ஒரு விதி இருக்கும், பலமான விலங்குகள் பலவீனமான விலங்குகள் அடிச்சு சாப்பிட்றது. நாட்டில் அந்த விதியாக இருக்குது, எல்லாம் அதை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு கடைசியில். ராஜா மேலே மக்களுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்குல்ல, அதுக்கு ஒரே ஒரு காரணம் பிரதானமாக என்ன தெரியுமா? அருவாவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ மக்களை கோவப்பட ஆரம்பித்தாங்க. ஏன்ப்பா என்னப்பா இது கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இவர் வெட்டி இருந்தாருன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க எவ்வளோ மோசமாக போயிருக்கோன்னு. வெட்டாமல் இருந்து மட்டும் நல்ல பேரை கிடச்சிருக்கு, அதுவும் கெட்ட பேர் தான். இதுதான் ஆயுதத்தோட மகிமை மக்களே. உங்கள் மதியை இழக்க செஞ்சிடும், மனுஷனை யோசிக்கிற தன்மையை அது தூக்கி போட்டுரும். அந்த ஆயுதத்தை எடுத்துட்டனாக்கா வேட்டி கீழே இருக்கா இல்லையா கூட பார்க்க கூடாது ஒன்று. அந்தளவுக்கு மதியை போட்டு செஞ்சு விட்றோம் பயங்கரமாக. இந்த ரியாலிட்டி இப்படி நடந்துதான் உலகத்துக்கு தெரிய வரணும் அப்படின்னா இதில் அவரோட கெட்ட நேரமா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடலை வளர்க்குறது அறிவாளை கையில் எடுக்கல. அந்தளவுக்கு உடம்பை நம்ம கட்டுமஸ்தான் வளர்க்குறோம்னாக்கா ஆயுதமே கையில் உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அப்போ உங்களோட ஹெல்த் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உடல் கட்டமைப்பு மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். நான் தான் பலசாலி அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, இது கட்சியில் பாட ஏற்றிடும். நிறைய பேர் விஷயங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் ராஜா அவர்களை பல பேரும் கை நீட்டி பேசுகிற அளவுக்கு மாற்றி விட்டுருக்கு பார்த்தீங்களா. அவர் ரியலைஸ் பண்ணுவார்னு நினைக்கிறாரு. இனிமே அவங்களாம் தற்கொலைப்பா அப்படின்னு அவங்கள சொல்ல முடியுமா? ஓகே ரைட்டு. கல்வி அறிவு இருக்கிறவங்க இருக்காங்கள, இவங்களுக்கு ஆயுதம் தேவையில்லைங்க. கல்வின்றது பெரிய ஆயுதம் தான். நீ நல்லா படித்த பையனாக இருந்தாலே ஓரளவுக்கு சொசைட்டியை பற்றி தெரிஞ்சிருப்பேன், பொறுமைன்றது எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சிருப்பேன். கோபன்றது உனக்குலேயே கொடுத்துக்கிற தண்டனை, அதை இப்போல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அடிப்படை அறிவே இல்லாதவங்களுக்கு எதுக்கு அரசியல் நிலைப்பாடு எனக்கு தான் கேட்க தோணுது. இந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி போகிறீங்களே, தயவு செஞ்சு இதை மாற்றிக்கிங்க. ஏன்னா இப்போ ஒரு பையன் சாதிச்சிட்டான் இல்லை சாதிக்க துடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அந்த பையன் பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்களா, அந்த பொண்ணு பின்னாடி நிற்கிறீங்களா, அது கட்சிக்கு பெருமை, அவங்கள கட்சிக்கு பெருமை. அதை விட்டு கட்ட பஞ்சாயத்து கேஸில் மாட்டினவங்க அவங்க மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் போவாங்க பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க, அவங்கள அது ஒரு பாடமாக இருக்கட்டும். ராஜாவோடு ரூபனங்க போயிருக்கக்கூடாதுங்க. ரூபனங்க இருந்ததுனால தான் நாம் தமிழர் சார்ந்து இவ்வளோ பேரும் பல வார்த்தைகளை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் சம்மந்தமே இல்லாமல் இவர் பேரை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்குள்ளே பிரச்சனைனாக்கா அது அவங்களே பேசிக்கிறது முடிச்சுக்கிறது வேறு. இவர் ஒன்று கேட்க போயிட்டு நான் பதில் கொடுன்னு அவர் ஒன்று சொல்ல போயிட்டு இவர் சொத்தை பற்றி தெரியுமா, இவர் வாங்கின அது பற்றி தெரியுமா, இது பற்றி தெரியுமா என்னென்னமோ பேசி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா விவாதம் ஆரம்பிச்சாங்க பல பேர் சோஷியல் மீடியாவில். உண்மையிலேயே சீமான் அவர்கள் அப்படி சொத்தை வாங்கியிருக்காங்களா, அப்படி வாங்கலையா, வாங்கலைன்னா அப்படியே நெல்சன் தம்பி இப்படி பேசியிருக்கணும், அப்படி வாங்கிட்டாருன்னா அது அஃபிடேவிட்டில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு விவாதத்தை அப்படி கொண்டு போயிட்டாங்க. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கு பற்றின விஷயம். இதை சீமானன் அவர்கள் ரொம்ப ஆழமாக பார்ப்பாரு நம்புகிற இந்த விஷயத்த வெயிட் பண்ணி பார்ப்போம். ராஜா அவர்களை அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு
சோஷியல் மீடியாவில் சில பேர் பண்ணுற கேவலமான வேலை இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்குறப்ப ராஜா கையில் அருவா எடுத்தார்ல, அதுவும் நீங்கள் பண்ணுறது கிட்ட ஒன்று தான் தோணுது. ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தி இதுனே அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு? மனுஷனை பிறந்தாலும் தப்பு பண்ணுறதானே சொல்லி புரிய வைக்கணும். அது ஆள் வளர்ந்தவங்க வளராதவங்க இல்லை, எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். சட்டம் தண்டனை கொடுக்குதுனாக்கா அவங்க ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் அந்த மனுஷன் அவ்வளோதான் அவனை காலி பண்ணி விட்டுரு அப்படின்னு முடிவை சட்டம் எடுத்துச்சுன்னா நீங்கள் நான் உயிரோடு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மனுஷனோட வேட்டியை வந்துச்சுல கீழே, அதை எடுத்து பல பேர் மீம் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புரியுது, அவங்க வீடு பூந்து பல விஷயங்கள் பண்ண தப்பு தான். அந்த நிலைப்பாடு கூட தெளிவாக நிற்கிறேன். அதுக்காக அதை ட்ரால் மெட்டீரியலாக மாற்றி இது போல் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்க முடியல. ராஜா ஒரு மனுஷன் தான், நம்ம வாழ்ந்துருக்கு அதே சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவர் தான். கன்னியாகுமரி எங்கே வெளியே இருக்கு, தமிழ்நாடு தானே. இது வேணாங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கும், அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தை சுற்றி அவ்வளோ உறவினர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஆம்பளை எந்த அளவுக்கு ஒரு கோலத்தில் பார்த்தாங்கன்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதை தயவு செஞ்சு இதை ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுறீங்களே, அவர் வேட்டி இல்லாமல் நிற்கிறத அதை பயன்படுத்தாதீங்க. வக்கீலுக்கே இந்த கதி அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் கையில் அருவாள் எடுக்கிற அளவுக்கு அவங்க மனசு சொல்லியிருக்கோம். அந்த அறிவு கெட்டு போயிருக்கோம். தண்டனை கடுமையாக இருக்கணும் மக்களே, அதில் மாற்றுக்கிறது இல்லை. யார் மேலே தப்புன்றத கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஜஸ்ட் நடந்திருக்க விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஒரு முடிவு எடுத்து இவர் நீதவான், இவர் தான் இதில் குற்றவாளின்னு ஒரு முடிவுக்கு நாம செக்ஷனை பேஸ் பண்ணி வந்துட வேண்டாம். அண்ட் கருத்தாக மட்டும்தான் எதிர்க்கணும். இதுக்காக மட்டும் தான் இந்த கான்டென்ட்டே தொட்டிருக்கோம். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா சட்டம் ஒன்று எதுக்கு இருக்குது, போலீஸ்காரங்க எதுக்கு இருக்காங்க, அவங்கள விட்டு நீயே போயிட்டு தண்டனை கொடுப்ப அப்படின்னா திரும்ப அதே தண்டனையை அவங்க உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா உங்களாலும் என்ன ஆகும்? அடிக்கடின்னு போனால் ஒட்டுமொத்த நாடு சுடுகாட மட்டும் தான் நிற்கும். ஸோ சட்டம் ஒன்று இருக்குல்ல, அப்புறம் இது இப்போ ஆர்வக்கூடாது வேலை. உங்களுக்கு கருத்தால் எதிர்கொள்ளுங்க. முடியலையா, மழையை பார்த்து ஏதோ கொலையுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி கடந்து போயிட்டே இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட போய் நான் வீரன்னு ப்ரூவ் பண்ணி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு ஆக போகுது? 1 கிலோ அரிசி கொடுப்பான அரிசிகளில். இன்னொரு விஷயம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தவங்க இருக்கும்போது மட்டும்தான் அவங்க சார்ந்து டைரெக்டாக போய் த்ரெட்டு கொடுக்குறது, பிரச்சனை பண்ண இதெல்லாம் நடக்கும். ஏன் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்களே, அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய் இது போல் பண்ண சொல்லுங்கள், உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் வந்து எங்களை மதிக்க மாட்டுறாங்க, பொதுமக்களுக்கு மதிப்பு தர சேனல்னு அவங்கள போட்டு பயங்கரமாக செய்கிறது. தப்பு இங்கே யார் மேலே இருக்கேன்? ஒருத்தங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் உள்ளே போந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணால சாந்தகுமாரி ஆவேசமானாங்களே, அதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அவங்க ஆவேசப்படுறதுக்கு ராஜா ஒரு வகையில் காரணம் வந்திருக்கார்ல, அவரை செகண்ட் ட்ரிகர் பாயிண்ட். இதில் 3வதாக தான் நெல்சன் தரப்பே சேர்க்க முடியும். ஆண்களோட பிரச்சனைகளில் பெண்கள் மேக்சிமம் மூக்கு நுழைக்காமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்திலையும் சொல்லிட முடியாது. இந்த விஷயத்தில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் மக்களே. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சினிமாவில் ஹீரோயிஸ் இருக்குல்ல, இதையே பார்த்து வளர்ந்த பலவீனமான தலைமுறை நம்ம தான். ஃபைட்டில் படம் பார்த்துருப்பீங்களா பாருங்க, இதுக்கும் எக்ஸாம்பிள் அதை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதோட டயலாக் ஒன்று வரும், அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு புரியும். இந்த அரசியல்வாதிகள் மேடையில் பேசுறது, சினிமாவில் ஹீரோ பயணமாக ஹீரோயிசம் பண்ணுறது, ஒரு ஆள் 10 பேரை போட்டு அடிக்கிறது, பொருள் எடுக்கிறது, சாமான் போடுறது, ஏன்னா பார்க்க கெத்தாக இருக்கும், கேட்க கெத்தாக இருக்கும். ரசிச்சுட்டு போயிட்டு இதை போயிட்டு லைஃப்பில் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்ச கம்பிக்கு பின்னாடி லைஃப்பில் நீ எண்ணிக்கிட்டு இருக்கணும் எத்தனை கம்பி உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.